உனக்கு என்னாச்சு ராகவ்? நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கேன், நீ சரியா ஒர்க் பண்றதே இல்லை. உனக்கு நம்ம ப்ராஜெக்டோட பொசிஷன் தெரியுமா? இன்னும் 1 monthல ஃபினிஷ் பண்ணி ஆகணும். ஞாபகம் இருக்கா? ஃபினிஷ் பண்ணணும்ல. உனக்கு நான் என்னதான் பண்ணல? ப்ரொமோஷன் வேணும்னு கேட்டேன், ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்கேன். சாட்டர்டேஸ்ல ஒர்க் அவுட் ஹோம் கேட்டேன், சரின்னு சொல்லிட்டேன். உன்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரியா நடந்துக்கிட்டேன். நீ பாட்டுக்கு ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு சொல்ற. உனக்கு வேற என்ன வேணும்னு கேளு, அதையும் செஞ்சு தரேன். எனக்கு ஒரு பொண்ணு வேணும், முடியுமா உங்களால? என்ன ப்ராஜெக்ட் மேனேஜர் நினைச்சே இல்ல புரோக்கர் நினைச்சியா? ஓப்பனாக கேட்குறேன் சாரதி, ஏதாச்சும் ஒரு அழகான பொண்ணை நம்ம ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் வேலையாகணும்னா என்ன வேணும்னு செய்வீங்களே. முடியும்னா சொல்லுங்க சாரதி, இல்லைனா வேற கம்பெனி பார்த்துக்கிறேன். பொதுவாக எந்த ப்ராஜெக்ட் மேனேஜரும் செய்ய மாட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு இதை வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாது. இதையே ஒரு ட்ரெண்ட் ஆக்கிடுவானுங்க. நம்ம கம்பெனியோட டிரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர் தெரியுமில்ல, மினிமம் 10 days ஆகும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணு. சாரதி, அந்த பொண்ணு பேரு த்ரிஷா ராய் ஃப்ரம் டெல்லி. தூங்கலையா? என்ன வீட்டுக்கு படிக்கிற? போடா. மாமா ஒருத்தா தெரியலையடா. என்ன தெரியல, அப்புறம் லவ் பண்ணிட்டு ஆட்டிட்டு வந்துட்டேன். மச்சான், அவளை நான் பார்த்ததே இல்லடா. அவ பேர் த்ரிஷா, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். த்ரிஷாங்கிற பேரை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நல்ல ஃபிகரா தான் இருப்பா. மச்சான், நீ தாண்டா ஹெல்ப் பண்ணும். அதான் மச்சான் சொல்லி த்ரிஷாவை நீ தங்கச்சி ஆக்கிட்டியே. அந்த பொண்ணு நீ கரெக்ட் பண்ற. அது எப்படா மச்சான்? ஃபேஸ்புக்கில் ஒரு சர்ச் பண்ணு, அதில் கண்டிப்பாக கிடைப்பா. இல்லையா பாரத் மேட்ரிமோனியில் சர்ச் பண்ணு. இந்தியாவில் இருக்க எந்த பொண்ணாக இருந்தாலும் ஃபேஸ்புக் இல்லை பாரத் மேட்ரிமோனியில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சலாமாமா. நம்ம என்ன ஃபேஸ்புக்கை பொதிர வழக்க பயன்படுத்துகிறோம்? ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியாக நம்ம ஃப்ரெண்டுக்கு அக்செப்ட் பண்ண தானே போகிறோம். அதே மாதிரி தான் பொண்ணுங்களும். கண்டிப்பாக நாளைக்கு சண்டே ஃபேஸ்புக் போகிற வாழை கண்டுபிடிக்கிற. மச்சான், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பொண்ணுங்களோட ப்ரொஃபைல் பிக்சரில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பொண்ணுங்க குழந்தைங்க ஃபோட்டோ, கார்ட்டூன்ஸ் ஃபோட்டோ, இல்லைனா த்ரிஷா ஃபோட்டோ, நயன்தாரா ஃபோட்டோன்னு வச்சுருப்பாளுங்க. அவளுங்களை நம்பலாம். இன்னும் சில பொண்ணுங்க இருக்காங்க பாரு, ஃபோட்டோ ஷாப்லேயே அவங்க ஃபோட்டோவை போட்டு நெகட்டிவை கூட்டி பிளாக் அண்ட் ஒயிட்டை ஏற்றி செம்மையாக வச்சுருப்பாளுங்க. அவங்கள மட்டும் நம்பவே கூடாது மச்சி. ஜீனியஸ்டா மாமா நீ. அப்போ ஆளை விடு, இப்போ போய் தூங்கு.
மச்சான், டேய் மச்சான். என்னடா மச்சான், ஹெவி காம்படிஷன்ரா. என்னடா சொல்ற? டேய், அப்படி இப்படின்னு இப்பதான்டா த்ரிஷா ப்ரொஃபைல கண்டுபிடிச்சி ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்டா. 4 நிமிஷத்துக்கு முன்னாடி தான்டா போட்டோ மாத்திருக்கா. அதுக்குள்ள 27 லைக்கு 42 கமெண்ட்ரா. பொண்ணு அழகா இருக்கலா? செம்மையா இருக்காடா. அப்போ காம்படிஷனுக்கு தான் செய்யும். நம்ம தான் ஸ்டூல கீழே போட்டு கரெக்ட் பண்ணோம். சூர்யா ஜோதியா கரெக்ட் பண்ணல, எங்க தள்ளு. மச்சான் நீ ரொம்ப லேட்ரா. இப்ப பாரு 37 லைக்ஸ் 50 கமெண்ட்ஸ். என்னது? வாய பொழக்காத, இங்க பாரு. நீ வேணா பாரு, லைக்ஸ்லயும் கமெண்ட்ஸ்லயும் பசங்களுக்கு ஈக்குவலா பொண்ணுங்க இருப்பாங்க. ஆமாண்டா. டேய், நம்ம லைக் போடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. கரெக்ட் பண்றதுக்காக பொண்ணுக்கு ஏன்டா லைக் போடுறாங்க? இதா மாமா பெண் அரசியல். புரிஞ்சிச்சு மச்சான், நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சு சொல்லு பாப்போம். மச்சான், உன் போட்டோ எவ்வளவு கேவலமா இருந்தானோ நான் சூப்பர்னு சொல்லுவேன். அதே என் போட்டோ எவ்வளவு கன்றாவியா இருந்தானோ நீ சூப்பர்னு சொல்லுவ. அதானே? பர்ஃபெக்ட். இப்ப நீ வேணா பாரு, இந்த கமெண்ட்ஸ்ல எங்க பார்த்தாலும் ஸ்வீட்டு கியூட்னு இருக்கும். அடப்பாவி, எப்புட்றா அப்படிதான்டா இருக்கு? அதான் மச்சான் பொண்ணுங்க. ஆனா பசங்க அப்படி இல்ல. நான் உன்னை நாயே பையன் திட்டினேன்னு வச்சுக்கவேன், நீ நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே நான் உன்னை சூனா பூனா திட்டினேன்னு வச்சுக்கவேன், நீ நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதே நான் ஒன்ன மட்டும் இல்லாம உன் குடும்பத்தையே திட்டினேன்னு வச்சுக்கவேன், நீ நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல மாமா. எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபார்முலா பேசுறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீயே இப்போ ஒரு கமெண்ட் போட. டேய், நீ இத்தனை டைம் தலைசினா மட்டும் உன்னை பார்த்து வந்து ஐ லவ் யூ சொல்ல போறாளா? மாமா, டிஸ்கரேஜ் பண்ணாதடா. மாமா இங்க வாயேன். என்ன வந்து பார்த்தோன்னே, இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க ராகோ? நான் சொன்னேன்ல கண்டிப்பா நான் உங்களுக்காக வருவேன்னு அப்படின்னு சொல்லுவாடா. வருவாளா? அப்ப நான் ஐட்டமா? போடா, இதெல்லாம் உனக்கு புரியாது. அவளை நான் பார்க்க போறேன். போடா போ. இன்னைக்கு உனக்கு கறி நாள் தானே? பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா. என் மனதில் அம்பு விட்ட நிலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா. First time I am running with such a gorgeous girl. How did you identify me? உன்னதான் நான் போட்டோல பார்த்துருக்கேனே. தமிழ் தெரியுமா? என் நேட்டிவ் தமிழ்நாடு தான். யாரையா லவ் பண்றியா? ஏன் அப்படி கேக்குற? ஃபேஸ்புக்ல உன் ப்ரொஃபைல் போட்டோ பார்த்தேன். எக்கச்சக்க பசங்க நூல் விட்டுருப்பாங்க போல. ஸ்கூல் காலேஜ்ல ப்ரொபோசல் வந்து குமிஞ்சிருக்குமே. அதெல்லாம் இல்ல, ரீசெண்ட் டேஸா தான். பிளைண்ட் ஸ்கூல்ல படிச்சியா? Anyways, I gotta go. I'll see you in office tomorrow. And thanks for treat. மச்சான், போட்டோல பார்த்ததை விட செம்ம அழகா இருக்காடா. அவளை பார்த்தோன்னா ஒரே டென்ஷன்ரா. எதுவுமே பேச முடியல. நீ தாண்டா மச்சான் ஹெல்ப் பண்ணும். மச்சான், லவ்ல ப்ரிப்பரேஷனா இருக்கக்கூடாது. ப்ரிப்பேர் பண்ணா சொதப்பிடும். அதனால நீ என்ன பண்ற, நாளைக்கு ஹோட்டல் இல்ல வெளியில எங்கேயாவது கூட்டி போய் எல்லா உண்மையும் சொல்லிடு. எல்லாத்தையும் என்ன சொல்றது? சப்போஸ் வேற யார் மூலமா நீ அடிச்ச கூத்தலாம் தெரிஞ்சவங்க உனக்கு கேவலமா நினைக்க மாட்டா? டேய், அவள்கிட்ட போய் யாரா சொல்ல போறா? டேய், ஃபிகர் நல்லா இருக்குன்னு சொல்றேன், நான் கூட சொல்லுவேன். டேய், சீரியஸா சொல்றா, விளையாடாதடா. மச்சான், சப்போஸ் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு இவன் என்னெல்லாம் பொண்ணா நினைக்க மாட்டா? நீ என்ன பண்ற, வேற யார் மூலமும் உண்மையில தெரியறதுக்கு நீயே எல்லாம் உண்மையை சொல்லிடு. அட்லீஸ்ட் ஒரு நல்லதானே நினைப்பாடா.
உன்கிட்ட ஒன்று சொல்லணும், ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரில. Don't matter, Raghav. Just carry on. த்ரிஷா, நீ பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்காக இங்கே வரல. நான் தான் சாரதியை ஃபோர்ஸ் பண்ணி உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சேன். ஐ வாஸ் ஜஸ்ட் டெஸ்பரேட். ஆனால் உன்கிட்ட பேச ஆரம்பித்த நாள்லேருந்து எப்பவும் எனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கு. ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ த்ரிஷா. ஐ லவ் யூ. நீ என்ன சொல்கிற? See, Raghav, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆனால் நீயே ஸ்டார்ட் பண்ணிட்ட. நேற்றுக்கு நான் சாரதியை மீட் பண்ணேன். உன்கிட்ட எப்படி சொல்றதுனே தெரியல. ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ. என்ன சாரதி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரா? இந்த வயசுல அவருக்கு இதெல்லாம் எதுக்கு? ஏதாவது தெரியாம சொல்லியிருப்பாரு. நீ ஒண்ணு திட்டலையே. சாரதி கிட்ட நான் ஓகே சொல்லிட்டேன் ராகவ். என்ன த்ரிஷா ஓகே சொல்லிட்டியா? அவர் வயசு என்ன தெரியுமா? 40. 40 ராகவ். அவர் ப்ராஜெக்ட் மேனேஜர். 60 lakhs per annum வாங்குறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? மச்சான், டேய், நான் எப்படா ப்ராஜெக்ட் மேனேஜரா ப்ரமோஷன் வாங்குறது? டேய், உன் தகுதிக்கு திட்டு வேணா வாங்கலாம், ப்ரொமோஷன்லாம் வாங்க முடியாது. ஆண்டாவா, இன்னைக்கு நான் த்ரிஷாவை நேரில் மீட் பண்ண போறேன். தயவு செஞ்சு நேத்தி கனவுல நடந்தது மட்டும் இன்னைக்கு நேரில் நடந்துடக்கூடாது. நீ தான்ப்பா என்ன காப்பாத்தணும். த்ரிஷா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும், ஆனா எப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல. நீ பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரல. நான் தான் சாரதியை ஃபோர்ஸ் பண்ணி உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சேன். ஐ வாஸ் ஜஸ்ட் டெஸ்பரேட். ஆனால் உன்னை பார்த்த முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங். ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ. எனக்கு சீரியஸாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இது ஒரு பையனோட ஃபீலிங். அது ஒரு பையனாக இருந்தால் தான் உன்னால் புரிஞ்சுக்க முடியும். சி ராகவ், நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இந்த விஷயம் என்கிட்ட 3 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். பிகாஸ் 3 years ago I had an operation. அதுக்கப்புறம் தான் நான் பொண்ணா மாறினேன். பட் தேங்க்ஸ் லாட் ராகவ். முன்னால் நான் ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம லவ் பண்ணலாம். இந்தியாவில் இருக்கிற எந்த பொண்ணை வேணாலும் ஃபேஸ்புக்கில் பாரத் மேட்ரிமோனியில் கண்டுபிடிச்சலான்னு சொன்னேன். ஆனால் உண்மையிலே அவள் பொண்ணு தானாங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி தெரியலையே மச்சான்.